வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனி கான்ட்ராக்ட் பேசிஸில் உங்களுக்கு ஒரு 20 வேகன்சிஸ் விட்டுருக்காங்க. டிப்ளமோ முடித்தவங்க, இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு அதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் இது வந்திருக்கு. அது சம்மந்தமாக பார்ப்போம் இன்றைக்கி. இது ஆந்திரா ஹைதராபாத்தில் இருக்குது, தெலுங்கானா ஹைதராபாத்தில் இருக்குது. இதில் என்னென்ன போஸ்டிங் விட்டுருக்காங்க, எது ஓரியன்டாக விட்டுருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இதில் டெக்னிக்கல் கான்ட்ராக்டில் ஐடிஐ மெக்கானிக்ஸ் முடித்தவங்க, இதன் அடுத்து சிஎன்சி ஆப்ரேட்டரில் டர்னரு, மெஷினிஸ்ட்டு வித் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்குறாங்க. 5 இயர்ஸு மிஷினிஸ்ட்டாக இருந்த எக்ஸ்பீரியன்ஸு, 3 இயர்ஸு ஐடிஐ சிஎன்சி மிஷின் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு. இதன் அடுத்து டர்னருக்கும் அதே மாதிரி தான் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதே மாதிரி சிஎன்சி ஆப்ரேட்டரில் மெஷினிஸ்ட் கிரைண்டிங், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வெல்டரு, டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கு, டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்குது. ஐடிஐ முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா பேமெண்ட்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ரிட்டன் டெஸ்ட் இன்டர்வியூ இருக்குது. அதில் நீங்கள் எப்படி மார்க் என்ன ஏதுங்கிறது அதுக்கு அடுத்து தெரியும். இதில் செலெக்ஷன் மெத்தட் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரிட்டன் டெஸ்ட்டுக்கு 40, இன்டர்வியூக்கு 40 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க நோட்டிஃபிகேஷன் இதில் என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். அடுத்து நம்ம ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இந்த வெப்சைட்டில் உள்ளே போய்ட்டு நீங்கள் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் எந்தெந்த கான்ட்ராக்ட் பேசிஸ் இருக்குது, மொத்தம் 3 அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. 3 அட்வர்டைஸ்மெண்ட்லேயுமே 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்குது. அதில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 3/2026 அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் தான் அந்த வேக்கன்சிஸ் எல்லாமே வருது அந்த நோட்டிஃபிகேஷனில். இதில் நம்மளோட டீட்டெயில்ஸ் எப்படி ஃபில்லப் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். இதில் உள்ள எடுத்தோடனே உங்களுக்கு என்ன கேட்டகரி, எல்லா டைப் ஆஃப் வேக்கன்சிஸும் வருது. அதில் உள்ளே வந்தோடனே நீங்கள் உங்களோட பேர், உங்கள் அப்பா பேர், ஃபாதர் நேம், இதன் அடுத்து ஜெண்டர், மேலா ஃபீமேலா, கேட்டகரி ஓபிசி என்ன கேட்டகரி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, பிசி என்ன கேட்டகரியோ அன்ரிசர்வாக கொடுத்துக்கணும். தென் அடுத்து பிடபிள்யூடி டிசபிலிட்டி பர்சனாக இருந்தால் எஸ், இல்லாட்டி நோ கொடுத்துருங்க. நீங்கள் அந்த ஜம்மு காஷ்மீரில் 1989 இருந்தீங்கன்னா அதில் அந்த கொடுங்க, இல்லாட்டி தேவையில்லை மேக்ஸிமம். டேட் ஆஃப் பர்த்து, டேட் ஆஃப் பர்த்து உங்களோட என்ன டேட் ஆஃப் பர்த்தோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பக்கத்தில் இருக்க ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இயர் மாறும். பக்கத்தில் ஃபஸ்ட்டு இருக்க ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மந்த்து தான் மாறுது. நீங்கள் அதில் கிளிக் பண்ணி உங்களோட டேட் ஆஃப் பர்த்து செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு உங்களோட நேஷ்னாலிட்டி, தென் அடுத்து மேரேஜ் ஆயிருக்கா ஆகலையா அப்படிங்கிற டீட்டெயில்ஸு அதை ஃபில்லப் பண்ணணும். ஸ்டேட்டு, எந்த ஸ்டேட்டு நீங்கள், தமிழ்நாடு. தென் அடுத்து ரிலீஜியன், எந்த ரிலீஜியன் நீங்கள், இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், இது. தாய்மொழி என்ன, உங்களோட மொபைல் நம்பர், தாய்மொழி என்ன, அடுத்து உங்களோட மொபைல் நம்பருக்கு அடுத்து நியரஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் எது அப்படிங்கிற டீட்டெயில் கேட்குது. இந்த ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு நியரஸ்ட் இருக்கோ அதை கொடுத்துருங்க. எக்ஸர்வீஸ்மேனில் இருந்திருக்கீங்களா இல்லை கோட்டா எதுவும் உங்களுக்கு வருதா அப்படிங்கிற டீட்டெயில்ஸு. தென் அடுத்து உங்களோட நீங்கள் ஆல்ரெடி இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, எம்ப்ளாயா அப்படிங்கிற டீட்டெயில் கேட்குது. தென் அடுத்து டிஆர் அசோசியேட் வித் டிஏ நோ, அது நோ கொடுத்துருங்க. உங்களோட மெயில் ஐடி கொடுங்க. தென் அடுத்து கன்ஃபார்ம் ஒரு மெயில் ஐடி, 2 வாட்டி ஒரு மெயில் ஐடி கொடுக்கணும். உங்களோட மெயில் ஐடி மேலே கொடுத்துட்டு தென் அதே மறுபடியும் கீழே கொடுக்கணும். தென் அடுத்து கீழே உங்களோட ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபோட நம்பர், ஆதார், ஓட்டர், டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்கணும்.
கொடுத்துட்டு அடுத்து மேலே வந்து வேலிடேட்டுன்னு இருக்கு பாருங்கள், அந்த வேலிடேட் கொடுக்கணும். மேலே வந்து ஃபஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து கெட் டீட்டெயில்ஸில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கொடுக்கணும். எதுவுமே உங்களுக்கு ஷோ ஆகாது. நீங்கள் ஃபஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு தான் அடுத்த ஸ்டெப்புக்கே வரணும். வேலிடேட் பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட பர்சனல் டீட்டெயில் ஆதாரில் என்ன இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணுங்கள். அடிச்சுட்டு மறுபடியும் வேலிடேட் அட்ரஸ் கொடுங்க. மறுபடியும் வேலிடேட் பெர்மனன்ட் அட்ரஸ்ன்னு இருக்கும். வேலிடேட் அட்ரஸில் என்ன தாலுக்கா, என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கு, ஸ்டேட்டு எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டு, உங்களோட பின்கோடு எல்லாம் கரெக்டாக போட்டுட்டு வேலிடேட் அட்ரஸ்ஸு அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் சேம் அதே அட்ரஸ் அப்படின்னா காப்பிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேம் அதே அட்ரஸ் வந்துடும். தென் அடுத்து வேலிடேட் பெர்மனன்ட் அட்ரஸ் கொடுத்துருங்க. அடுத்தது உங்களோட ப்ரைமரி குவாலிஃபிகேஷன் என்ன முடிச்சிருக்கீங்க, என்ன டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்கீங்க, என்ன டிஸ்ட்ரிக்ட், ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், அந்த மாதிரி என்னது, உங்களோட பர்சன்டேஜ் எவ்வளோ, மார்க் அண்டு உங்களோட காலேஜ் பேர் என்ன, நீ எந்த காலேஜில் படிச்சிங்க டிப்ளமோ அந்த காலேஜோட பேர். தென் அடுத்து உங்களோட மார்க் ஷீட் நம்பர், காலேஜ் பேரை ஃபுல்லாக நீங்கள் மார்க் ஷீட்டை பார்த்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள். உங்களோட மார்க் ஷீட் நம்பர் எடுத்து தென் அடுத்து எந்த வருஷம் நீங்கள் டிப்ளமோ பாஸ் பண்ணீங்களோ அதோட இயரும் என்ன மந்த்து பாஸ் பண்ணீங்களோ அதுவும். அடுத்து உங்களோட ஓவரால் பர்சன்டேஜ் எத்தனை பர்சன்டேஜ் நீங்கள் எடுத்துருக்கீங்க டிப்ளமோவில் அப்படிங்கிறது, உங்களோட யூனிவர்சிட்டி எது கீழே வருது அப்படிங்கிற டீட்டெயில், வேலிடேட் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருங்க. தென் அடுத்து வேறு ஏதாவது அடிஷ்னலாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் இதில் வேலிட் பண்ணணும். ஆட் குவாலிஃபிகேஷன் கொடுத்து வேலிடேட் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியும் அப்படிங்கிற டீட்டெயில், ரீடு, ரைட்டு, ஸ்பீக்கு மொத்தம் 3 கொடுத்துருக்காங்க. என்னென்ன லாங்குவேஜ் பேசுவீங்க, என்ன லாங்குவேஜ் எழுத தெரியும், என்னென்ன லாங்குவேஜ் படிக்க தெரியும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் 3 லாங்குவேஜ் கொடுத்துருக்கேன், தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி 3 லாங்குவேஜ் கொடுத்துருக்கேன். தென் அடுத்து வேலிடேட் லாங்குவேஜஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வேலிடேட் ஆகிடும். தென் அடுத்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களோட சிக்னேச்சர் ரெண்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 50 கேபிக்குள்ளே 100 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க, அப்லோட் பண்ணிடுங்க. சைன் வந்து 50 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி ஸ்கேன் பண்ணி வச்சுருங்க, அதை அப்லோட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எஸ் ஓகே கொடுத்துருங்க. கிளிக் ஆகிடும். உங்களோட பிரிண்ட் அண்ட் வியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகிடும். அவ்வளோதான், உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிடும். உங்களுக்கு வந்து கால் லெட்டர் அனுப்புவாங்க, நீங்கள் பேசிக்கலாம். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக